எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னுடைய குருநாதர் ஆர் பாண்டியராஜன் சார், பாக்யராஜ் சார், பிரபுதேவா சார், அவங்களுக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கண்டெயின் படத்தோட கதையை அவர் வீட்டில் வந்து கேட்டார். காலையில் வந்து ஒரு 6 o'clockலாம் என்னை வர சொல்லிட்டார். அவர் அந்த நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கதையை சொல்ல தம்பின்னு ஆரம்பித்தார். கேட்டவுடனே முகில் இந்த கதையை நம்ம பண்ணுறோம், எக்ஸலண்ட்டாக இருக்குது, வந்து நான் சாருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. சார்னா யாருண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். இல்லை இந்த படம் பண்ண போகிறது வந்து டிசிஎஸ் சார் அப்படின்ட்டு அவர் தான் இந்த படம் பண்ணுறாரு, நெக்ஸ்ட் வீக் அவரை நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஃபஸ்ட் டைம் வந்து சாந்தனம் அவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னேன். அவர் கேட்டு எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஹீரோஸும் சொல்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார். எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அவங்க டேடி பாக்யராஜ் சார் பற்றி தெரியும் எல்லாருக்கும், ஒரு பெரிய ஜாம்பவான். அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லி ஓகே பண்ணுமே அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் இருந்தது. அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொன்னேன். அவரும் கேட்டு ஹியூமன் டச்சோடு இருக்க ரொம்ப நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லலாம் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஹார்ட் ரொம்ப அது இல்லைன்னா இல்லையோ அந்த மாதிரி எங்கள் பிரதர் வந்து சந்தானம் சார், அவரை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு நான் அவர் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். அது வந்து வேணாம் 1/2 hour சொல்லுங்கள், நான் கூட நான் விடாமல் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேளுங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் வந்து நான் அவர்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எல்லா மற்ற காமெடின்னு சொல்லக்கூடாது, மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து கேட்டு உடனே ஸ்பாட்டில் வந்து நடிக்க மாட்டார். அவர் வந்து வாங்கின காசுக்கு 3 மடங்கு வந்து யோசிப்பார். உடனே வந்து அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்து இது இப்படி பண்ணலாம் முடியல, அப்படி பண்ணலாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிஸ்கஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் சொல்லுவார், இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் எபினேஷரோட ஆல்பம்ஸு அதுவும் பாருங்கள் எல்லாமே சபாஷின் சார் மூலியமாக தான் கிடச்சிது. அது வந்து கிருஷி சங்கீதான்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக தான் வந்து அவர் அறிமுகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆல்பம்ஸ்லாம் வந்து கேட்டோன்னே டிசைட் பண்ணிட்டோம் இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. டியூன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்தது, கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது வந்து எங்களுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் வந்து கௌதம் மேனன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மியூசிக் டைரக்டர் அந்த ஆடியோ சிடியை கொடுத்தோன்னே ஒரு ஓகே வாங்கிட்டு எல்லாம் வழக்கம் போல் எத்தனை மியூசிக் டைரக்டர் கொடுக்குறான்ட்டு வாங்கிட்டு கேட்டு போயிட்டார். ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இன்னொரு சிடி எனக்கு வேணும், சரி ஏதோ தொலைச்சிட்டார் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் யார் ஒரு சிடியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, இல்லை தொலைக்கல, ஏற்கனவே நீங்கள் கொடுத்த சிடி வந்து நான் காரில் போட்டு தேஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு சிடி வாங்கி கேட்டு அவருடைய ஃபோட்டோன் கதாஸ் அந்த நிறுவனத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து இந்த கண்டெயின் படத்தோட ஆடியோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். கௌதம் மேனன் சார் ஆடியோ வாங்கினதுக்கப்புறம் இது வந்து 3-4 மடங்கு பெரிய அளவுக்கு எங்களுக்கு வந்து ரீச் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட வந்து கேமராமேன் வந்து பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து நீரவ் ஷாவோட அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து ஆக்சுவலாக பாம்பே இங்கே வந்து ஹோட்டல்லலாம் தங்கி எங்களுக்கு அந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டர் பற்றி சொல்லணுன்னா வந்து ஆண்டனி சாரோட அசிஸ்டண்ட்டு, ஆக்சுவலாக ஆண்டனி ரூபன் சொல்லிட்டு. எல்லாமே வந்து பெரிய ஆளுங்கிட்ட ஒர்க் பண்ண சின்ன அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது பெரிய கருத்து அப்படி சொல்கிற படம்லாம் கிடையாது. வந்து ஒரு லவபிள் ரொமான்டிக் காமெடி தான். கலகலன்னு கொடுத்த காசுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எப்படி 4-5 times வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மெயினாக வந்து சந்தானம் சார் இருக்கார், எங்களை எல்லாத்தையும் அவர் தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு, எங்கள் ஹோல் டீமை. ப்ரொடியூசர் வந்து நான் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஹீரோயின் இல்லாமல் வேறு ஒரு கேரக்டர் பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி சொல்லும்போது வந்து 2000 வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2000 ரூபா ஜூனியர் ஆர்டிஸ்ட். இல்லை வந்து ஒரு 5000 ரூபாய்னா கூட பரவாயில்ல, ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு நல்ல பொண்ணாக இருக்கணும், பொண்ணுங்கன்னு மட்டும் சொல்லலை, எல்லாமே ஒரு வந்து ஒரு ரோட் சீன் எடுக்குன்னா கூட வந்து அது ஏன் வந்து வாட்டர்லாம் அடித்து கீழே நீங்கள் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அந்தளவுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் கொடுத்த பட்ஜெட்டோட வந்து அதிகமாக தான் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சாந்தனு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டு முன்னாடியே வந்து இதுக்கான ஹோம்ஒர்க் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இது ஒரு அவரோட பார்ட் வந்து அவர் கேரக்டர் வந்து ஒரு நியூ அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்து பண்ணார். அவர் வந்து நான் வந்து இந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாதிரி 3 மடங்கு பண்ணுவார்.
எனக்கு படம் ஃபுல்லாக அவருக்கு என்ன என்னுடைய வேலைன்னா அவர் குறைக்கிறது, அவர் நடிப்பை குறைக்கிறது தான் எனக்கு வேலையாக இருந்தது. ஏன்னா நம்ம கேட்குறதோட எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறையா சொல்லிகிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார். அதெல்லாம் வந்து கம்மி பண்ணி எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா இந்த கதைக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அது டே நைட்டு என் கூட வந்து சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விஷுவல்லாம் வந்து அவரே கொண்டு வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா புது டைரக்டரு எல்லாம் அந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ்ஸு மீடியா அவங்களால தான் வந்து நீங்களாம் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்காங்க. அதனால் நீங்கள்லாம் மனசு வச்சு ஏதோ அந்த புது டைரக்டர் எனக்கு ஒரு டீமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கோம். வந்து நீ தான் வந்து படம். எல்லாருக்கும் வணக்கம். கண்டேன் இந்த படத்தில் வந்து பொதுவாக படத்தோடைய கதை சொல்ல டைரக்டர்ஸ் என்கிட்ட வரும்பொழுது என்னுடைய போர்ஷன் மட்டும் சொல்லுங்கள் சார், ஏன்னா 2.5 மணி நேரம் நான் கதையை கேட்டு ஒன்றும் நான் சேஞ்ச் எல்லாம் சொல்ல போகிறதில்ல. என்னுடைய போர்ஷன் என்னமோ அதை மட்டும் நான் கேட்டுட்டு அதுக்கு நான் என்ன டெவலப் பண்ணணுமோ இல்லை என்னுடைய போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படி தான் நான் கேட்பேன். பொதுவாக வர டேரக்டர்ஸும் ஒரு 1/2 ஹவரில் என்னோடய போர்ஷன்ஸ் பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி முகில் வந்தார். சொல்லுங்கள் முகில், என்னுடைய போர்ஷன்ஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். 3 மணி நேரம் சொன்னார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா சார் 3 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்னா அந்த படத்தில் டைட்டில் கார்டுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் த்ரூ அவுட் இருக்கேன் ஒரு கேரக்டர். ஸோ எப்படி ஹீரோயின் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் அது. ஸோ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா இப்போ பாஸ் என்கிற பாஸ்கரன் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் த்ரூ அவுட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு காசு கொடுப்பேன் பட் டார்ச்சர் அனுபவிப்பேன். சிறுத்தையில் பார்த்தீங்கன்னா கூட வந்து திருடிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இது மாதிரி எல்லா படங்கள்லையுமே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். பட் இது வரைக்கும் பண்ணாத ஒரு புதுசான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்கும்பொழுது காமெடியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். சில படங்கள்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு டப்பிங் பண்ணும்பொழுது சிரிக்க மாட்டோம். சில படங்கள் வந்து டப்பிங் பண்ணும்பொழுதே இதுவாக இருக்கும், ஐயோ என்னடா இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு. பட் இந்த படம் மட்டும் நாங்கள் எடுக்கும்பொழுதும் சிரித்தோம், டப்பிங் பண்ணும்போதும் சிரித்தோம், மறுபடியும் பார்த்தும் சிரித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, நல்லா படம் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குது, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்ட்டு. சாந்தனு கூட கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் சாந்தனுக்கால SAN தான் போடுவாங்க சுருக்கமாக பத்திரிகையில். இவருக்கும் ஏதோ நடிகைக்கும் சம்மந்தம் சொல்லி விட போட்டிருந்தாங்க சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த நடிகைக்கு எனக்கு சம்மந்தம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன மச்சான் என்கிட்ட கூட சொல்லவே இல்லைன்னு. நான் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையடா, என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் பேர் படம் பண்ணும்போது இதை பற்றி பேசணும்னு சொன்னீங்க, அது என் பேருங்க சாந்தனு தாங்க SANன்னு போட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவு பேர்லேருந்து எல்லாத்துலேயுமே 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஜாலியாக லைவாக பண்ணியிருக்கோம். ஒரு புது ஏற்கனவே படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ண டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அது ஒரு அந்த மாதிரி ஒரு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு படங்கள் இப்போ வெளியே கொண்டு வரத்துக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு எல்லாமே ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ரொடியூசர் ஒரு புது டைரக்டர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய உதவிகள் வேணும். ஸோ இதை நல்லபடியாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் என்னுடைய நண்பர் முகில், அப்புறம் நண்பர் சாந்தனு, அப்புறம் முக்கியமாக மியூசிக் டைரக்டர். மியூசிக் பற்றி என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியாது. பட் ஆனால் கௌதமன் சார் படங்கள் எல்லாமே மியூசிக் நல்லாயிருக்கும். அவரே ரசித்து இந்த படத்தை ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காருன்னா அப்போ பார்த்துங்க. நானே நிறைய ரிங்டோன் கண்டென்ட் சாங்லாம் கேட்டிருக்கேன். ஸோ சாங்ஸ், சென்டிமெண்ட், காமெடி இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. ஸோ நல்லபடியாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் TCS அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய டைரக்டர் முகில் அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படம் வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். முக்கியமாக பிரபுதேவா மாஸ்டருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா முகில் அவர் வந்து பிரபு மாஸ்டர் கிட்டே போய் இந்த கதையை சொன்னப்போ பிரபு மாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி சாந்தனு இந்த கதைக்கு ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று என்னென்னா வந்து நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என் மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை
என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாம்பவான்கள். இந்த மாதிரி சாந்தனுக்கு வந்து ஒரு ஹிட்டு கிடைச்சா போதும், ஒரு நல்ல படம் கிடைச்சா போதும், கண்டிப்பாக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போவான் அப்படின்னு. ஸோ இந்த படம் எனக்கு கண்டிப்பாக அந்த பிரேக் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஐம் பெனிங் ஆல் மை ஹோப்ஸ் ஆன் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த கதை கேட்டப்போவே எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் கதை கேட்டப்போ ஃபஸ்ட் நான் விழுந்து சிரித்தேன். நான் அவ்வளோ அவுட் அண்ட் அவுட் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு இந்த கதையில். அண்ட் உடனே அப்பா கிட்ட பேசி முகில் அவரை வந்து கதையை போய் சொல்ல சொன்னேன். அண்ட் அப்பா கூட கேட்டு வந்து அப்பா கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக சொன்னார், இந்த கதை ரொம்ப நல்லா வரும் அண்ட் முகில் பற்றி எனக்கு தெரியும், கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அங்கேயே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு. ஸோ இந்த படம் எல்லாமே பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ பெனிங் ஆல் ஹோப்ஸ் இன் திஸ் ஃபிலிம். இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் நான் நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா வந்து எல்லாருமே சொன்னாங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. அது என்னமோ தெரில, என் படத்தில் எல்லாத்துலேயும் ஹீரோயினோட கூட நடிக்கிற ஆர்டிஸ்டோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி தப்பான கெமிஸ்ட்ரிலாம் இல்லை. இப்போ சந்தானம் சாரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் படம் தான் பண்ணுறேன் அவரோட. பட் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நாங்கள் ஷூட்டிங் பண்ணாத டைமில் நிறைய பேசியிருக்கோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்தியான டயலாக்ஸ். பட் எதுவுமே அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் படித்து அது ரிஹர்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுலாம் எதுவுமே இல்லை. அவர் டைலாக் பேப்பர் வச்சுப்பேன், நான் டைலாக் பேப்பர் வச்சுப்பேன். ஒரு 2 வாட்டி படிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆன் ஸ்பாட் போய் பண்ணுறது தான். ஸோ ரொம்ப ரியாலிட்டியாக வந்துச்சு. அண்ட் இன்னொன்று அப்பா என்றைக்குமே சொல்லுவார், ஒரு காமெடி வந்து என்றைக்குமே வந்து ஒரு சிச்சுவேஷனல் காமெடியாக இருக்கணும். அந்த சிச்சுவேஷனல் காமெடி தான் வந்து என்றைக்குமே வந்து பார்க்க வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் சாதாரண ஒரு காமெடி ட்ராக் இருந்தால் பார்த்து அந்த நேரத்தில் சிரிச்சுட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு. கண்டென்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் என்டையர் ஃபிலிம் வந்து அந்த காமெடி ட்ராக் எல்லாமே வந்து ஒரு சிச்சுவேஷனல் காமெடி தான். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகும். அண்ட் சந்தானம் சாரோட ஃபேன் ஃபாலோவிங்காக வந்து இந்த படம் வந்து வெறும் அவரோட காமெடி ட்ராக் தனியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவுட் அண்ட் அவுட் அவரோட ட்ராக் வந்து ஃபுல் படத்தில் இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அவருக்கு ஃபுல் படத்தில் இருக்குது. அண்ட் எங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். அண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால எங்களோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ரொம்ப தேங்க்ஸ் சந்தானம் சார்ன்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்று செபாஸ்டியன் சார், கொஞ்சம் சரிங்க சார், எப்பவுமே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஃபேஸோடய இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து டோட்டலாக ஃபார்ம் பண்ணதுக்கு வந்து அவரும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜய் அபினி சார், அவருக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருந்தார். அண்ட் முக்கியமாக வந்து ஒரு படத்துக்கு வந்து சாங்ஸ், ஒரு படமாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும், அது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்தால் கூட கண்டிப்பாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். பட் எவ்வளோ சீக்கிரம் எந்த விதத்தில் போய் ரீச் பண்ணுறோங்கிறது ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு சாங்ஸை பொறுத்த வரைக்கும் கௌதம் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஹி ஹாஸ் அ வெரி குட் இயர் ஃபார் மியூசிக். ஸோ அவர் சாங்ஸ் கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வந்து அவரோட ஆல்பமில் வந்து அவரோட கம்பெனியில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பம் அதை எடுத்து லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிது. அண்ட் வெரி என்டையர் டீம் வந்து ரொம்ப பெரிய வெரி பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் தட். பிகாஸ் ரொம்ப சீக்கிரம் வந்து இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடிஞ்சதுனால. அண்ட் இன்னைக்கு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்ரெடி இந்த வீக்கில் வந்து எல்லாமே டாப் சார்ட் பஸ்டர்ஸில் வந்துருச்சு சாங். ஸோ இவ்வளோ படங்கள் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப நாளாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ இன்னும் மேலும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா என்றைக்குமே நாங்கள் இல்லை. நாங்கள் என்ன தான் வந்து நடித்து என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்கள் வந்து எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எங்களை வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் எல்லாருமே நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இது மை 3rd ஃபிலிம், டைரக்டருக்கு முதல் ஃபிலிம், ப்ரொடியூசருக்கு முதல் ஃபிலிம். இன்னொன்று ஹீரோயின் பற்றி சொல்லணுன்னா ஷீ இஸ் அ நியூ ஃபேஸ் இன் தமிழ். தெலுங்கில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெலுங்கில் ஒரு டான்ஸ் ஷோவில் ஆக்சுவலாக இருந்தாங்க. அண்ட் சங்கீதா தான் ஆக்சுவலாக பார்த்து வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஷீஸ் அ ஃபேபுலஸ் டான்ஸர். ஸோ அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் எல்லாருமே ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. படம் 20th வருது. அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் பிளெஸிங்.